வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா வந்து தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் வந்து ரொம்ப நெஞ்சு வலியால் அவதிப்பட்டார். அப்போ வந்து தன்னோட மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலியாக இருக்குது, அதனால் என்னோடய வீட்டுக்கு வந்து உடனே நீங்கள் எனக்கு சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு, என்னோடய கிளினிக்கில் வந்து நிறைய நோயாளிகள் காத்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அவங்கள பார்க்க முடியும், அதனால் என்னால் அவங்க வீட்டுக்கு வந்து சிகிச்சை பார்க்க முடியாது, ஏன் நீங்கள் என்னோடய கிளினிக்கு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷா சொல்கிறாரு, தன்னால் எழுந்து நடக்கக்கூட முடியலை, காஃபி போட்டு குடிக்க முடியல, தொடர்ந்து நிற்கக்கூட முடியலை, அதனால தான் உங்களை வந்து நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மருத்துவர், சரி நான் வர்றேன் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு அப்போவே கிளம்புறாரு. மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறி வர்றாரு. ஷாவை காட்டிலும் ரொம்ப முதியவராக இருக்கிறாரு அந்த மருத்துவர். அவருக்கு வந்து மூச்சு வாங்கி தன்னோட நெஞ்சு பிடிச்சபடியே வந்து சேரில் வந்து உட்கார்றாரு. அதை பார்த்து பதறி போன ஷா வந்து எழுந்து சூடாக காஃபி போட்டு டாக்டருக்கு அந்த மருத்துவருக்கு வந்து கொடுக்குறாரு. அவரோட நெஞ்செல்லாம் நல்லா தடவி விட்டு படியில் நிற்கிறாரு. நம்ம டாக்டர் வந்து காஃபி குடிச்சிட்டு கூலாக வந்துட்டு தன்னோட பேப்பரை எடுத்து, அந்த பேப்பர் பேடை எடுத்து வந்து 30 பவுண்ட்ஸ் பில் எழுதுறாரு. ஷா கையில் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே ஷா சிரிச்சுட்டே கேட்குறாரு டாக்டர் பார்த்து, என்னப்பா டாக்டர் ஐயா அது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு தான் நெஞ்சிலி வந்துடுச்சு, நான் தானே உனக்கு பணிவிடை செய்தேன், ஆனால் எனக்கே பில் எழுதி தர்றாயே, நான் தான் உனக்கு பில் போட்டு கொடுக்கணும், ஆனால் நீ எனக்கு பில் போட்டு தர்றியா அப்படின்னு அந்த ஷா வந்து மருத்துவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு, உனக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த ஃபீஸு அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் டாக்டர் சொல்கிறாரு, ஃபோனில் என்னிடம் என்ன சொன்னீங்க, பிரச்சனையெல்லாம் சொன்னீங்க, எழுந்து நடக்க முடியலை, இப்போ எழுந்து நடக்கிறீங்க, என்னால் காஃபி போட்டு குடிக்க முடியலை, நீங்கள் எனக்கு அழகாக காஃபி போட்டு கொண்டு வந்துட்டீங்க, நிற்க கூட முடியலைன்னு சொன்னீங்க, இப்போ 1/2 மணி நேரமாக நின்று எனக்கு உதவி செஞ்சீங்க, என்னோடய கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க, அதனால் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு பெரிதாக தெரியலை, அதனால் உங்களுக்கு எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு, இப்போ நீங்கள் நல்லா தைரியமாக இருக்கீங்க, அதனால தான் இந்த பில்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எனது கஷ்டத்தை பார்த்தோன்னே உங்கள் கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு மருத்துவர். அப்போ தான் யோசிக்கிறாரு ஜார்ஜ் வந்து, கஷ்டமும் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருந்தார். ஆனால் மற்றவங்களோட, அதாவது மருத்துவரோட கஷ்டத்தை பார்த்தோன்னே அவரோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போய் இவர் வந்து அவருக்கு உதவி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு.